சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ ஐபிஎஸ் ஆகணும்னு நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் அதை தடுத்து நிறுத்துறேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல இசு. சொன்னா நீ வெறி கொண்டு கிளம்புவ. நான் இப்பவும் சொல்றேன், ஒரு புருஷனா என் பொண்டாட்டிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுற ஒரு சாதாரண மனுஷனா நான் செஞ்சது சரிதான் இசு. சின்னையா, நான் காக்கி சட்டை போடுறதுனால என் உயிருக்கு ஒரு ஆபத்து இல்ல, 100 ஆபத்து இல்ல, 1000 ஆபத்து கூட வரலாம். இது எல்லாம் தெரிஞ்சுதான் நான் ஐபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். போலீஸ் யூனிஃபார்ம் போடுற ஒவ்வொருத்தரும் அதோட சேர்ந்து தனக்கு வாய்க்கரிசிய போட்டுக்கிட்டு தான் டியூட்டிலேயே ஜாயின் பண்றாங்க. நானும் அப்படிதான் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு துணிஞ்சுதான் ஐபிஎஸ் ஆக போறேன். அதனால தயவு செஞ்சு அவன் மிரட்டினா இவன் மிரட்டினான்னு சொல்லி என்ன நீங்க பயந்துட்டு ட்ரைனிங் போக விடாம தடுக்காதீங்க. இங்க பாரு இசு, இனிமே இப்படி பண்ணீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சின்னையா. ராத்திரி என்னடா சொன்ன? உன் பேச்சை மீறி எந்த பிளான போட மாட்டேன் சொன்னியா இல்லையா? உன் பேச்சு நம்ம இதெல்லாம் தூங்க போன மனசாட்சி தூக்கிட்டா மனுஷ பையன் என்ன பண்ணுவான்னு காமிச்சிடு. டேய் குட்டி அழகு, என் ஈசையே நீ நல்லா மிரட்டுன்னு மிரட்டிட்டாடா. நீ வேற என்னை மிரட்டாதடா. டே அழகு, உன்னை நான் மிரட்ட வரல, உன் அடிக்கிறேன்டா வந்தேன். ஏண்டா மனசாட்சியே என்னை இப்படி அடிக்கலாமாடா? டேய், மனசாட்சிட்டு அடி வாங்காத மனுஷனே இல்ல. எவன் தான் மனசாட்சிட்டு அடி வாங்கறானோ அவன் தான் உருப்பிடுவான். இனிமே ஈஸ்வர ட்ரைனிங் போட்டு தடுத்தனா இங்க நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே. இப்ப ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? அவருக்கு என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? அவர் யாருக்கு இப்படி பயப்படுறாரு? கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாரு. அவரை மிரட்டுறவன் யாரு? அவனை கண்டுபிடிச்சாதான் சின்னையாவோட பயத்தை சரி பண்ண முடியும். ஆனா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அபிமா, இன்னைக்கு சின்னையா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அக்கா, நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு நீ சின்னையா மேல கோவப்படாத. அவரு ரொம்ப பாவம்க்கா. அவருக்கு நீ ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஆசையும் கனவும் இன்னும் இருக்குக்கா. அப்படி இருந்தும் அவர் உன்னை ட்ரைனிங் போக வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கும்க்கா. நீ ஐபிஎஸ் ஆனா உன்னை கொன்னுடுவேன்னு யாரோ மிரட்டுறாங்க. அதுக்கு பயந்துகிட்டுதான் சின்னையா உன்னை ட்ரைனிங் போக விடாம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கன்னு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னும் இல்ல அபிமா, சின்னையாவை யாரோ மிரட்டுறாங்கன்னு எனக்கும் நல்லா தெரியுது. ஆனா அது யாருன்னு கேட்டா அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. உன்கிட்ட எதுவும் சொன்னாரா? அபிமா, உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா? இதை இதுக்கு மேல வளர விடக்கூடாது அபிமா. நான் இப்பவே சின்னையாவை பார்த்து அவரை மிரட்டிட்டு இருக்கிறவன் யாருன்னு கேட்டு அவரு வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அதான் கரெக்ட்.
சொல்லு அபிமா. ஆ, ஆ. அக்கா, நான் உன்கிட்ட சொன்ன எதையுமே நீ சின்னையா கிட்ட சொல்லாத. சின்னையாவுக்கு தெரியாமலேயே அவரை மிரட்டிட்டு இருக்கிற கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கா. சரி அபிமா, நான் சின்னையா கிட்ட எதுவும் கேட்கல. நானே அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் ட்ரைனிங் போக கூடாதுன்னு தானே அவன் சின்னையாவை மிரட்டுறான். நான் போறேன். அவன் என்னை என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். அபிமா, நான் ட்ரைனிங் போறது சின்னையாவுக்கு தெரிய வேண்டாம். என்ன தேடி அந்த பிளாக்மெயிலர் எங்க எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். அபிமா, ஒண்ணு பண்ணு, நீ போய் சின்னையா கூட இரு. அபிமா, நீ சின்னையா கூட போய் இரு. அவர் என்ன எங்கன்னு கேட்டா தெரியலன்னு சொல்லிடு. அந்த கொலைகாரன் சின்னையாவுக்கு ஃபோன் பண்ணா நீ டக்குன்னு எனக்கு வீடியோ கால் பண்ணிடு. சரி அபிமா? சரி, நான் போயிட்டு வரேன். மனோஜ், மா என்னமாச்சு? மா என்னமாச்சு? நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. மா என்னமா சொல்றீங்க? ஆமா, அந்த ஈஸ்வரி நம்ம மிரட்டலுக்கு கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. அவ பாட்டுக்கு ரொம்ப தைரியமா ட்ரைனிங் கிளம்பி போயிட்டா. இல்லம்மா, சான்ஸே கிடையாது. ஈஸ்வரி ட்ரைனிங்க்கு போயிருக்க மாட்டா. முட்டாள் 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 முட்டாள்தனமா பேசாத. நான் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அவ கிரவுண்டுக்கு கிளம்பி போயிட்டா ட்ரைனிங்காக. அவளுக்கு இன்னும் இந்த பத்மாவதியை பத்தி தெரியல. அவளை நான் ஐபிஎஸ் ஆக விட மாட்டேன். அவ ஐபிஎஸ் ஆகவே கூடாது. அதுக்கு தான் அவ ட்ரைனிங் போக கூடாதுன்னு அழகு பையில மிரட்டி வச்சிருக்கேன். ஆனா அவ அதையும் மீறி போயிட்டாளம்மா. இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி மேல ஏதாவது ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகணும். அப்படி மட்டும் ஆனா அவளால ஐபிஎஸ் ஆகவே முடியாது. நீ நான் சொல்ற மாதிரி செய் மனோஜ்.